ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நிறையா பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஹவு டு டவுன்லோட் யூடியூப் வீடியோவில் வந்து போட்டிருந்தோம். அதுக்கு அந்த கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர், ப்ரோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாஸ்வேர்டு மறந்து போச்சு ப்ரோ, திருப்பி ரெக்கவர் பண்ணுறது எப்படி ப்ரோ அப்படின்னு. அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். 100% வந்து ஒர்க்கிங் வச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்து உங்கள் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்ஸ்டாகிராம் ரெக்கவர் பண்ணணும். ரெக்கவருக்கு பாஸ்வேர்டு என்கிட்ட மறந்து போச்சு. பழைய ஐடி நான் வச்சுருந்தேன். ஸோ வந்து எனக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ஸ்டாகிராம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு தேவை. இமெயில் ஐடி தேவை, இல்லாட்டி ஃபோன் நம்பர் தேவை. ஏதாவது ஒன்று ரெக்கவர் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ வந்து இன்னும் யூசர் நேமும் தேவைங்க யூஜி. அதனால் வந்து என்னென்னா, உங்களுக்கு யூசர் நேம் கன்ஃபார்ம் தேவை. இந்த ஒரு பாஸ்வேர்டு மறந்து போச்சு, இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இப்போ பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னாலும் அதுக்கு வந்து யூசர் நேம் தேவை. யூசர் நேம் எப்படி எடுக்கிறது? ஏன் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டே நான் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஏன்னா நடுவில் சொன்னோன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போவீங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கண்டிப்பாக யூசர் நேம் வரும். யூசர் நேம் எப்படா தேடுறது அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கேட்கலாம். யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யாருக்காவது மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஐடியிலேருந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு மெசேஜ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அவங்கள்ட்ட வந்து போய் கேளுங்க. அந்த மெசேஜில் போய் பார்த்து கால் பண்ணியோ இல்லாட்டி எப்படியோ கேளுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து மெசேஜ் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து அவங்க ஐடியில் வந்து உங்களோட யூசர் நேம்னா, இப்போ நீங்கள் மெசேஜ்குள்ளே பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ போட்டு அது பக்கத்தில் வந்து யூசர் நேம் வந்து இருக்கும், நம்ம நேம் இருக்கும். இப்போ வெற்றினா வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த யூசர் நேம் மட்டும் பார்த்துட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் ஐடியா. திருப்பவும் உங்கள் ஐடி வந்து வந்துடும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், யூசர் நேம் கண்டிப்பாக வேணுங்க காய்ஸ். அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூசர் நேம் தேவை. யூசர் நேம் இல்லாமல் ஃபர்காட் பாஸ்வேர்டு தெரியலாட்டியும் வேறு எதுவும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ வந்து யூசர் நேமை உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை நீங்கள் கண்டிப்பாக யார்ட்டையா மெசேஜ் பண்ணியிருப்பீங்க அந்த ஐடியிலேருந்து, கண்டிப்பாக அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறோட ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே வந்துச்சு. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஐடியா தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். அதனால் நான் வேறு ஐடிக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து இந்த நம்ம ஐடி இதுக்கிட்ட போய்ட்டு நீங்கள் டச் பண்ணுங்கள். 5வது இருக்குல்ல, அதை டச் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துடாதீங்க. தேர்டாக ஒன்று இருக்குல்ல, 3 பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி போயிடும். இதில் போய்ட்டு அக்கௌண்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். இங்கே வந்து ஆட் மோர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வந்து கீழே இருக்கு வருங்க. அதை ஒன்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக க்ரோம் ப்ரௌசரில் போயிடும். க்ரோம் ப்ரௌசரில் போனது அங்கே ஒரு இன்ஸ்டாகிராம் லாகின்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் வந்து பாஸ்வேர்டு நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா ட்ரபிள் வித் லாகின் இன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இதில் தான் நான் சொன்ன யூசர் நேம் கண்டிப்பாக தேவை. யூசர் நேம் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இது பண்ண முடியும். யூசர் நேம் ஒன்லி இருந்தால் போதும், பாஸ்வேர்டு தேவையில்லை. இப்போ வந்து நான் யூசர் நேம் காப்பி ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். இதுதான் யூசர் நேமு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூசர் நேம் வச்சுட்டு சென்ட் லாகின் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வருங்க. அந்த சென்ட் லாகினை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜிமெயிலில் வந்து மெசேஜ் வருங்க காய்ஸ். அதனால் வந்து நீங்கள் ஜிமெயில் வந்து வச்சுருக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம லாகின் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஜிமெயிலில் போயிடுவோம். ஜிமெயிலில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கும் இன்ஸ்டாகிராம்லேருந்து. இப்போ வந்து கிரியேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போட்டு ஹாய் சோலோ குயின் திவ்யா 2K வி காட் அ ரெக்வஸ்ட் டு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு, இந்த கிரியேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு கிரியேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து டச் பண்ணுங்கள். நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்களும் வாட்ச் பார்த்துக்கிறங்க. இப்போ வந்து கிரியேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அந்த கிரியேட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே லோடிங் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நியூ பாஸ்வேர்டு கிரியேட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான யூசர் நேம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன், நீங்களும் வந்து பாஸ்வேர்டு போட்டுங்க. இனிமேல் இந்த பாஸ்வேர்டை வச்சு தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் இப்போ ரெக்கவர் பண்ணியிருக்கீங்களா அந்த ஐடி வந்து இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்துடும். இவ்வளோ தான் காய்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வந்து உங்களுக்கு
இது பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற இந்த ஐடி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லாக் அவுட் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த ஐடியா வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடிக்கும் 5000 அமைக்கி உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம ப்ரைவசி, செக்யூரிட்டி, பாஸ்வேர்டு அதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தேவையில்லை அப்படிங்கிறதுல லாகின்ல பக்கத்தில் லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த ஐடி மட்டும் லாக் அவுட் ஆயிரும். நீங்கள் லாக் அவுட் ஆல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் தவறு செஞ்சு கொடுத்துடாதீங்க. ஒரு அக்கௌண்ட் இருந்தால் பரவாயில்ல, நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டை தான் ரெக்கவர் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா லாக் அவுட் மட்டுமே கொடுங்க. லாக் அவுட் ஆல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் போயிடும் விஎஃப்ஜி. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நிறைய ஐடி வச்சுருப்பீங்க. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துக்கிருங்க. அண்ட் தென் இவ்வளோ தான் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேங்க. லாக் அவுட் தேவையில்லை, இந்த ஐடி தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாக் அவுட் அடிச்சுக்கலாம். ஒரு வேளை வந்து நீங்கள் வேறு யாரையாவது ஃபோனில் லாக்இன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாக் அவுட் அடிச்சுக்கோங்க. ப்ரைவேட்டில் போகணுன்னா ப்ரைவேட்டில் போட்டுங்க. இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது வீடியோ வேணுமா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவே நான் போட்டுருவேன். அதனால் வந்து உங்களுக்கு தேவைன்னா சொல்லிக்கலாம். ஸோ வந்து அவ்வளோதான். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர் சொன்னனால தான் நான் வந்து இந்த ஒரு இதுவுமே செஞ்சேன். ஓகேவா? அவ்வளோதான் காய்ஸ். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ வந்து லாக் அவுட் இப்போ நான் அடிச்சிடுறேன். எனக்கு வந்து இந்த ஐடி தேவையில்லை. ஒரு இதுக்காண்டி தான் நான் வந்து இது பண்ணியிருந்தேன். லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டணும் சேவ் யுவர் லாகின் அப்படி இன்ஃபோ அப்படின்னா நீங்கள் லாகின் இன்ஃபோ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துப்பீங்களே, அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் எப்போ பண்ணால் பண்ணிக்கலாம். பாபா விஜய் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.